ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். உம்மால யாரடா அடிக்கிற? ஐயோ டேய் விடுடா. ஐயோ புரியவனே. கையை விடுடா. என்னையா உனக்கு காலையில விடுடா. விடுயா. என்னையே அடிச்சிட்டில, இரா உன்னைய வச்சுக்கிறேன். ஏய் சோறு போடுறி. நீ அப்படியே சம்பாரிச்சு கொட்டிட்ட பாரு. உன்னை நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு பட குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கும். யோ வாயில் ஏதாச்சும் அசிங்கமாக வரதுக்கு முன்னாடி ஏஞ்சி போயிடு. ஓ ஆத்தாலும் மகனும் ஒன்றா சென்ட்டிங்களா? ரைட்டுடி ரைட்டு. இருங்கடி, மதுரையிலேருந்து வந்து இந்த சென்னைக்கே சோறு போட்டோண்டி எங்கள் அப்பன். கார்த்திகை மிஸ்னா ஒரு காலத்தில் அண்ணன் பிரம்மாவா இருந்துச்சு. அப்படியாப்பட்ட எனக்கே ஒரு வேளை சோறு லட்டியில நீனு. ரைட்டு, நீங்களாம் எப்படி நிம்மதியாக வாழ்ந்துவேன்னு பார்ப்போண்டி. இருடி, ஒரு கோட்டரை போட்டு வந்து வச்சுக்கிறேன். வாயில மீச்சு. இதுக்கு மேல அந்த ஆளை வீட்டுல சேர்த்த அவனை மட்டும் இல்ல உன்னையும் அடிப்பேன். என் விதி இப்படிதான் எழுதி இருக்குன்னா யாரால மாத்த முடியும்? எந்த நேரத்துலதான் என்ன பெத்தாங்களோ தெரியல. நான் கட்டினதும் அப்படிதான் இருக்கு, நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு. நாசமா போனவங்களா என் உயிரை எடுக்கிறதுக்குன்னு ஏன்டா இருக்கீங்க? அம்மா சும்மா கத்தினே இருக்காத. யார் என்ன சொன்னாலும் இதே சென்னையில திரும்ப கார்த்திகேயன் வரும். நீயே உங்க அப்பன மாதிரியே இதே மெஸ்ஸ கட்டி நல்ல. Hot, very nice. Cuckoo, cuckoo. வணக்கம் சார். தம்பி என்னடா வந்தோன்னு ஓடிட்டான்? சரி வா உள்ள போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ சார், யாராவது இருக்கீங்களா? என்னடா யாரையும் காணோம்? சார் சார் யாருமே இல்ல. யாராவது இருக்கீங்களா சார்? அழகான பேய் வீடா இருக்குமோ? மீன் குழம்பு நினைக்கிறேன்.
வாசம் இழுக்குது. ஏய் அந்த வேலையை பாருடா. சாப்பிடவா? எங்க தாண்டா சவுண்ட் வருது? மேடம். யார் நீங்க? நேரா கிச்சனுக்குள்ள வந்து நிக்கிறீங்க? இப்பதான் கிச்சனே சுத்தம் பண்ண. நாங்களும் இப்போதான் வந்தோம். டேய் இல்ல மேம், இந்த வீட்ல யாரோ இன்டர்நெட் கனெக்ஷன் கேட்டிருந்தாங்க. கிச்சன்ல யாராவது இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுப்பாங்களா? ம், ம். ஆளையும் மண்டையும் பாரு. அது எனக்கு எங்கங்க தெரியும்? அவர்கிட்ட போய் கேளுங்க. சரி வாடா. சாரி மேடம். எனக்கு என்ன தெரியும்? ஆண்டி ரொம்ப சீரியல் ஜாஸ்தி பார்ப்பாங்க போல. யார் நீங்க? காலிங் பில் அடிச்சு மனசுல சார் காலிங் பில் அடிச்சுட்டு தான் சார் வர்றோம். சார் நாங்கள் சைன் நெட்வொர்க்லேருந்து வரோம். நெட் கனெக்ஷனுக்காக இங்க யாரோ சொல்லியிருந்தாங்க. ஓ நெட் கனெக்ஷனா? ம். அந்த ரூம்ல என் பொண்ணு இருப்பா, போய் கேளுங்க. தேங்க்யூ சார். யாரா இது பேய் வீடா, சைக்கோ வீடு. யார் அது? தண்ணி லாரி மாதிரி வந்துட்டு போறான். விக்கி அம்மா நசிங்கிருச்சு. விக்கி இது யாரு? கை அங்க போகுது. விக்கி டேய் விக்கி எங்கடா இருக்க? என்னடா ஷெல்ஃப் மேல நிக்கிறியா? ஐயோ இது விக்கலமா பக்கி. ஹலோ யாருங்க நீங்க? யாரா? அம்மா இவ்வளவு மசாஜ் அப்பா! பண்ணிட்டு யாருன்னு கேக்குறா? யாரு கேட்ட வீட்டுக்குள்ள வந்தீங்க? சுப்பு யூ ஸ்டூபிட். ஏய் படப்பலாம். சரியான லூஸ் குடும்பம் இருக்கு உங்களுக்கு. பார்த்தது நம்ம திட்டிட்டே இருக்காங்க. அது இங்கிலீஷ்ல திட்டுறாங்க. ஏய் உன்னதாடா. ஏய் என்னடா தூங்கிட்டியா? வாடா போலாம். வா. டேய் இருடா. சாரிங்க, ஷைன் நெட்வொர்க்ல இருந்து வரோம். இங்க ஏதோ நெட் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எங்கன்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவோம். ஓ மோடமா? இந்த ரூம்ல வைங்க. ஓகே மாடமா. வா. நல்லா கொடுக்கேடா கணேசனா. என்னங்க எனக்கு வயிறு வலிக்குது. பேட் வாங்கிட்டு வர முடியுமா? வலிக்குதுனா மூடிட்டு படுக்க வேண்டியதானே? சும்மா கால் பண்ணிட்டு இரு, பசங்களை அனுப்புறேன். இல்ல நான் போனை வைக்கிறேன். இன்புட் மாட்டியாச்சுரா, அதை கட் பண்ணணும். நான் இதை வச்சு கட் பண்ணு. போன் ஆச்சே. அந்த பொண்ணு நான் பார்த்தது நீ பார்த்த? இல்லையே. நானும் பார்க்கல. என்னடா பண்ணிட்டு இருக்க? வந்து வேலையை பாடுறா. நான் பார்க்கறேன். ஹலோ, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கால் கட் பண்ண உங்களுக்கு தெரியாதா? வேலையா இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு வயிறு வலிக்குது. பேட் வேணும். பேடா? இப்போ எங்க இருக்கீங்க? வீட்ல. சரி வைங்க வரேன். என்னடா ஆச்சு? ஒன்றும் வச்சு நீ பார்த்துட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? ஏங்க என்னங்க? வா. சாரிங்க, உங்க நிலைமை என்னன்னு தெரியாம உங்களை திட்டேன். பரவாயில்ல உட்காரு. இல்லைங்க இல்லைங்க, நான் கிளம்புறேன். சொல்றேன்ல 2 minutes உட்காரு. இதோ வந்துடுறேன். உனக்கு போய் லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிக்க பாரியா? ரசனையே இல்லாதவியா அந்த கடவுள். நீங்கெல்லாம் ஒழுங்கா இருந்தா நாங்கெல்லாம் எதுக்குயா கள்ளத்தனமா வீட்டுக்குள்ள வரோம்? ஆரம்பிச்சிட்டியா? போட்டோ பார்த்து புலம்புறதே உனக்கு வேலையா போயிடுச்சு. சரி காஃபி போட்டுமா டீ போட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க, பூஸ்ட் இருந்தா போடுங்க. பூஸ்ட்லாம் இல்லை. உங்களை பார்த்ததே எனக்கு பூஸ்ட் தாங்க. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே கிளம்புறேன். எனக்கு நிறையா வேலை இருக்கு.
ஐயோ டேய் என்னடா ஆச்சு? ஐயோ சிப்பில மாட்டிக்கிச்சுங்க. நான் தண்ணி எடுத்துட்டு வரட்டா? ஐயோ எதோட பண்ணுங்க. நான் வேணா கத்தி எடுத்துட்டு வரட்டா? கத்தியா? ஐயோ நான் கத்திட்டு இருக்கேன், கத்திக்கிறேன். ஐயோ இப்போ நான் என்ன பண்றது? படி தொலைங்க. ஐயோ என் புருஷன் வந்துட்டா போல. நீ முதல்ல உள்ள போ. சத்தம் போடாதடா. உள்ள போ. கொஞ்ச நேரம் கத்தாம இருடா. ஐயோ என்ன பண்ணிட்டு இருந்த? எவ்வளவு நேரமா கதவை தட்டுறது? இல்ல பாத்ரூம். பாத்ரூம் பணம் வாங்கினா கொடுக்க தெரியாது அந்த மயிருக்கு. அதுக்கு மேல பேசினா 2 தட்டு தட்டி விடு. போலீஸ் கிளீஸ்னு போனானா கை கால ஏதாவது பண்ணிருங்க. புரியுதா? புரியுதுண்ணே. ஏய் அந்த மார்க்கெட் சும்மா எவ்வளோடா கொடுத்தான்? கையில 50 கொடுத்துருக்கானே, மீதி 50 கொடுக்காம ஓடலான்னு பார்த்தா புடிச்சு வச்சிருக்கோம். அந்த திருட்டு பைய கை கலவ மாட்டிருக்கான். அவனை கை வேறைய கால் வேறைய வெட்டி போடல பாரு. இந்த வார வெட்டி யாருன்னு அவனுக்கு தெரியாது. வந்து காட்ட 10 சொல்றான். அவனை அங்கேயே பிடிச்சு வை. வட்டி முதமா சேர்த்து உட்காந்து வசூல் பண்ற பாரு. வராரு வந்துட்டே இருக்கேன். அரை மணி நேரத்துல வா. சரிண்ணே. என்னது ப்ளூ கலர் ஆரஞ்சு கலரா மாறி இருக்கு? ஏடி ஐயோ என்னடி இது? அது வந்து இல்ல நீங்க வர நேரமாகும் நீங்க அதான் நானே வாங்கிட்டேன். சனியை பிடிச்சவள சொல்லி தலை வேண்டி தானே? தடுத்துனா பொழப்பு கிடக்குறதுன்னு இருக்க. ஐயோ நமக்குன்னு வாச்சிருக்கா பாரு. ஏய் வண்டி ஏறா. நானா வலையில துடிச்சிட்டு இருக்கேன். அவ தண்ணி வேணுமான்னு கேக்குறா, கத்தி வேணுமான்னு கேக்குறா. கத்தியா? கத்தி எதுக்குடா? அதான்டா எனக்கு ஒண்ணும் புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவா ரிலீஸ் ஆச்சு பாரு. அப்போதானே எனக்கு உசுரா வந்துச்சு. ஓஹோ. டேய் அங்க யாரா இருக்கா பாத்துட்டு இருக்க? டேய் நான் பாட்டுல பேசிட்டு இருக்கேன், நீ அங்கங்கே வெடி பாத்துட்டு இருக்க. ஒன்றும் இல்லடா. ஒண்ணும் இல்லையா? எனக்கு புரிஞ்சு போச்சுடா. என்ன புரிஞ்சுது? மொட்டை மாடி நியூஸில் முக்கிய செய்தி. நெட் கணிசம் போன கதாநாயகனுக்கு காதல் கணிசம் வந்ததால் பேச வார்த்தை இல்லாமல் திக்கிமிக்கு உள்ளார். சும்மா பொங்காத. பொங்கலுக்கு நான் பீரா. அந்த பொண்ணு இன்னும் கண்ணை விட்டு மறையவே இல்லடா. எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இவ்வளோ சந்தோஷமா இவ்வளோ ஜாலியா ஒரு பொண்ணை நம்ம பார்த்ததே இல்லைல்ல. ஆமா மாமா, நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. அதான்டா அந்த பொண்ணு போல வாழணும்னு ஆசையா இருக்கு மச்சான். டேய் அந்த பொண்ணு போல வாழணுமா இல்ல அந்த பொண்ணு கூட வாழணுமா? ரெண்டுமே நடந்தா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். எவனை கொடுத்து வச்சிருக்கோம்? உனக்கு தான். ஏன்டா இவ்வளவு ஃபீல் பண்றிய? முதல்ல சொல்லிதான் நம்பர் வாங்கியிருக்கான்ல. 9629407774. யார் நம்பரா அது? அவன் நம்பர் தான்டா. ஏய் என்ன சொல்ற? பேரு சக்தி. அம்பத்தூர் இன்ஃபோசிஸ்ல வேலை பார்க்குறா. ஓ 40,000 ரூபா சம்பளம். 40,000? மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், 17/6/96. எப்படிரா என் கூட தான் இருந்த? ஜாதகத்தை சொல்ற? நம்ம வேணும் தேடுற எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கும். தேடினா தானே கிடைக்கும். தேடு தேடு, நல்லா தேடு. நான் விட்டுருவேனா? இந்த காய் நான் வெட்டிட்டேனே, அடுத்து நீங்க தான். நான் வெட்டுறேன் பாரு. மச்சே நீ ரொம்ப ஃபார்ம்ல இருக்கா, இப்பயே அவளை கால் பண்ணு. எடுக்கிறாள்னு பார்ப்போம். பா ஃபோன் வருது. ஹலோ, யார் பேசுறீங்க? காலையில் ஷைன் நெட்வொர்க்லேருந்து வந்திருந்தோம்லங்க. நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குதா? நல்லா தான் கிடைக்குது. இருங்க அப்பா கிட்ட கொடுக்குறேன். அப்பா சொல்லுங்க. ஹலோ சார், நாங்கள் நெட்வொர்க் கனெக்ஷன் பேசுகிறோம். நெட்வொர்க் சிக்னல் நல்லா கிடைக்குதா சார்? அதெல்லாம் நல்லா கிடைக்குது. என் பொண்ணு நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சது?
நீங்க தான் சார் நான் எப்ப பேசுறீங்க? கொடுத்தேன் சொல்லு ஹலோ ஹலோ எனக்கு ஹலோ கேக்குது. ஹலோ நான் ஹலோ எப்ப ஹலோ கொடுத்தேன்? சார் சார் சொல்லு சார் என்ன? ஹலோ 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 டேய் முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ண வைடா. அவன் என்னடா நம்மள போட்டு கொடுக்குறா. டேய் மச்சான் நாளைக்கு நேர்ல போய் பாப்போம். நிஜமா? ம். சரி ஓகே. டேய் ம். பயமா இருக்குடா. அப்பா பாப்பலாம். சரி டேய் இருடா. பயமா தான் இருக்கு. அதை விட சந்தோஷமா இருக்குடா. அப்படியா? டேய் நம்ம ஏன் மச்சான் டெய்லி வரக்கூடாது? டேய் பேசாம நான் செக்யூரிட்டி வேலைக்கு சேர்த்து விட்டுறேன். ஏன்னா பார்க்க சகல டெய்லி அவ்வளோ பார்க்கலாம்ல. டேய் சூப்பர்டா. சூப்பரா. டேய் விட்டா வேலைக்கு சேர்த்து விட்டு போலாம். டேய் எனக்கா இது கூட பண்ண மாட்டியாடா? அதெல்லாம் பண்ணலாம்டா. டேய் வாழ வரப்ப போய் பேசு. போடா போய் பேசுடா. போ. சரி எக்ஸ்கியூஸ் மீ. ஏங்க இப்போ உங்க வீட்ல நெட் ஸ்பீடா இருக்குதா? உங்க கம்பெனியில கனெக்ஷன் கொடுத்தா டெய்லி ஃபீட்பேக் கேட்பீங்களா? ஏன் சார் இப்படி பண்றீங்க? இப்போ என்ன லவ் பண்றீங்களா? சோ இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. am I correct? என்னங்க எமோஷனே இல்லாம பேசுறீங்க? பின்ன என்ன செய்யணும் அதையும் நீங்களே சொல்லுங்களேன். என்னை கொஞ்சம் பேச விடுங்க. ஃபர்ஸ்ட் என்னை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன். பிடிச்சா லவ் பண்ணுங்க. சரி ஓகே, நாளைக்கு பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வாங்க, மீட் பண்ணலாம். ஓகேங்க. இஞ்சி டீ, லெமன் டீ, மசாலா டீ, கருப்பட்டி டீ, நாட்டு சக்கரை டீ. சார் என்ன சாப்பிடுறீங்க? நல்ல டீ இருந்தா 2 கொண்டு வா. அண்ணே இந்த 2ஆம் நம்பர் டேபிளுக்கு 2 கொழுப்ப பத்தியா என்ன பேச்சு பேசுறான்? மச்சான் மேனேஜரை ஃபோன் பண்ணி வேலை வேணுமா வேணாமா கத்திட்டே இருக்கான். அவன் வேலையா தானடா, கத்துறதுக்கு தானே அவனை வேலைக்கு வச்சிருக்கான். அவன் கொடுக்குற 10,000 ஓவாய்க்கு ஓவரா அலைய வைக்கிறான் மச்சான். ஆமா என் ஃப்ரெண்டு ஒரு வேலை ஒன்று சொன்னான். பழைய 10 ரூபா நோட்டு இருக்குல்ல, அதுக்குள்ள மயில் படம் போட்டிருந்தா 25 லட்சம் தராங்களாம். 25 லட்சம்? ஆமா மச்சி. அந்த நோட்டை வச்சு என்னடா பண்ணுவானுங்க? அதை மியூசியம்ல கொடுத்து பணமாக்கிக்குவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு மச்சி, நிறைய பேர் பண்றாங்களாம். அவன் சொல்லிதான் எனக்கு தெரியும். மயில் போட்ட நோட்டா? எங்கடா போய் தேடுறது? ஹலோ, எனக்கு பணம் வேணும். திடீர்னு பணம் வேணும்னா நான் இங்க போவேன். அர்ஜென்ட்னால தானே கேட்குறேன். உனக்கு என்ன அர்ஜென்ட் வேணா இருக்கலாம், இருந்தா தானே கொடுப்பாங்க. அதான் வீட்டில் கிழவன் கரெக்டாக பணம் வச்சிருக்கால, அதில் 2 கிட்ட எடுத்து வை, நான் வரேன். இரு நான் சொல்றேன். பெட்ரோல் விலை கிடுகிடு உயரும். ஏய் காராணி இங்க வா. வா, என்ன விஷயம்? நெட் கனெக்ஷன் தேவைப்படுதா சார்? நெட் கனெக்ஷனா? ஏய் நீ கூட வீட்ல நேரம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, அப்ப நெட் கனெக்ஷன் போட்டுடலாமா? நல்லா கனெக்ஷன் கொடுப்பியாடா? நல்லா கொடுப்பேன் சார். நல்லா ஃபாஸ்டா இருக்கும்ல? செம்ம ஃபாஸ்டா இருக்கு சார்.
சரி 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 அப்போ நாளைக்கே வந்து கனெக்ஷனை கொடுத்துரு. ம். அதுக்கு என்ன அமௌண்ட்டோ மேடத்திட்ட வாங்கிக்கோ. சரியா? ஓகே ஆ சார். சரி. சார் வீட்டு வரும்போது பார்த்துட்டுனா கனெக்ஷன் கொடுத்து நல்லா இருக்கு சார். ஆமாம் தம்பியை வீட்டை சுற்றி காட்டு போ. தேங்க்யூ சார். ஏய் டீயை கொடுத்துட்டு போடி. இதாங்க. ம் வாங்க சார். டீயை ஆறி போச்சே. ம் உன்னை யார் இப்போ வர சொன்னா? கொஞ்சம் தப்புனா மாட்டி இருப்போம். சரி பணம் கொடு. பணம்லாம் இல்லை. அதான் உன் பிரச்சனை கொடு சொல்லிட்டேன்ல. ம் ஹாய். ஹாய். காஃபி பிரதர், 2 காஃபி. ஓகே சார். சொல்லுங்க, என்னை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி சொல்லிடுறேன். என் சொந்த ஊர் தென்காசி. சென்னைக்கு வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நெட்வொர்க்கிங் ஜாபில் தான் இருக்கேன். வேறு நல்ல வேலை தேடிட்டு தான் இருக்கேன். வேறு என்னை பற்றி சொல்லணுன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம். பிடிச்சா லவ் பண்ணுங்க. அவ்வளவுதானா? இப்போதைக்கு அவ்வளோதான். எனக்கு லவ் பண்றதுக்கு சார் காஃபி. எனக்கு லவ் பண்றதுக்குலாம் டைமே இல்லை. இது ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு எனக்கும் தெரியல. 3 மாசத்துக்கு முன்னாடி என்னை ஒருத்தர் ரேப் பண்ணிட்டான். நான் அவனை தான் தேடிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்களை லவ் பண்ணக்கூடாதுன்னு போய் தானே சொல்கிறீங்க? அந்த பாதிக்கப்பட்ட புண்ணே நான் தான். ஒரு நிமிஷம். இப்போ நான் கிளம்பட்டுமா? பழசெல்லாம் மறந்துட்டு நீங்கள் ஏன் புது வாழ்க்கை வாழக்கூடாது? எப்படி வாழ சொல்றீங்க? இல்லை, கஷ்டம்தான். ஆனால் கடந்து போகலாமே. யாரோ ஒருத்தன் இரும்பு பைப்பால என்ன அடிச்சு என் கதிரில் சத்தம் கொஞ்சம் கூட கேட்காத அந்த மிருகத்தை நான் கடந்து போகணுமா? அந்த இருட்டுல அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியல. பாதிக்கப்பட்டது நான். அதே நினைச்சு ஒவ்வொரு நாளும் துடிச்சிட்டு இருக்கேன். அவனை எப்படி? நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். அவனை கண்டுபிடிச்சி அவன் கூட வாழ போறீங்களா? கண்டிப்பா மாட்டேன். அப்புறம் அவனை தண்டிக்க போறீங்களா? தெரியல. அவனை உங்க முன்னாடி கூட்டு வந்தா என்ன லவ் பண்ணுவீங்களா? எங்கடா போனா? காலையில மேனேஜர் 5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டான். அண்ணாண்டி ஆமாம் வாழை பார்க்க போகிறேன்னு சொன்னல, பார்த்தியா? பார்த்தேன்டா. சக்ஸஸ் தானே? அவளை யாரோ ரேப் பண்ணிட்டாங்க.
அவன் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். என்னடா சொல்ற? ஹேண்ட்பேக்கை காணா கண்டுபிடிச்ச குடுன்னு சொன்ன மாதிரி சொல்ற? என்னாலே ஏற்றுக்க முடியலதான். ஆனாலும் அவன் வேணும்னு தோணுதுடா. ஒரே ஒர்க் ப்ரெஷராக தான்டா இருக்கு. நானும் வேலையை விட்டுலாம் தான் இருக்கேன். படிக்கிற வயசுலடா வேலையை பார்த்துன்னு ஸ்கூலுக்கு போகலாம்ல. மாசத்துக்கு என் வீட்டுக்கு 5000 ரூபாய் தெரியா? சின்ன பையன் மாதிரியா பேசுகிறான்? திமிர பத்தியா? ஏய் தம்பி பார்த்து மரியாதை பேசுறா. பின்ன என்னன்னா இவங்க பாட்டு ஹெல்ப் பண்ணிட்டேன் வாட்ஸ்அப்லயே ஃபேஸ்புக்லயே ஸ்டேட்டஸ் போடுவாங்க. 5000 ரூபாய் கேட்டோன்னே எப்படி திருன்னு முழிக்கிறாங்க பாத்தீங்களா? அட்வைஸ் பண்றவங்களுக்குலாம் அரை கிளாஸ் டீ போடணும். இப்போ என்னடா பிளான் பண்ணியிருக்க? அவனை கண்டுபிடிக்க போறியா? ஆமாம். ஏய் அப்புறம் வேலை கடனை எப்படி அடிப்ப? பணத்துக்கு என்ன பண்ண போற? ரொம்ப சிரிக்கிறவங்க பின்னாடி தான் சொல்ல முடியாத வழிகள் இருக்கும் போல. முடியல மச்சான். நான் அந்த பழைய மைல் நோட் கொடுத்தா காசு கிடைக்கும்னு சொன்னீங்களே, உண்மையாண்ணா? ஆமா. என்கிட்ட இருக்குண்ணா. தம்பி, இந்த ஜாமெட்ரி பாக்ஸ் பத்திரமா வச்சிருக்கேன்ல? இருக்குண்ணா. இதோ. சூப்பர்ரா. அதில் பணம் இருக்குல்ல? இருக்குண்ணா. பார்த்து பயத்தில் பணத்தை நடிச்சிட போகிறேன். தம்பி, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? எனக்கு 15 லட்சம். 15 லட்சத்துக்கு எத்தனை சேப்பு தெரியுமாடா? உன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கேளுடா. எங்களை விட அதிகமாக ஆசைப்படுறியாடா? டேய் சும்மா இருடா. அவனால தான் நமக்கு பணமே கிடைக்கும். பின்ன என்னடா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படணும்ல. இறங்கு பார்த்து. டேய் நான் சொன்ன மாதிரி இந்த பணத்தை என்கிட்ட கொடு. நான் போய் டீம் பேசிட்டு வந்துடுறேன். டிஸ்டன்ஸ் மைண்ட் பண்ணி சரியா? டேய் தம்பி, நம்பாத. ஏதா இருந்தாலும் சேர்ந்து ரொம்ப உஷாருடா. வணக்கம் சேட்டா. நமஸ்காரம் டே. வணக்கம் சேட்டா. நோட் எடுக்கடே. ஏய் தம்பி, இந்த பாக்ஸ் எடுறா. நாங்கண்ணா. ചെക്ക് ചെയ്തിട്ട് നാളെ കഴിഞ്ഞു വന്ന് സാധനം കൊണ്ടുവന്ന് 25 ലക്ഷം വാങ്ങിച്ചോ. ஓகே சேட்டா வரோம். போயிட்டு வாடே, பின்ன காணாம். தம்பி அண்ணன் பத்திரமா பாக்கெட்ல வச்சுக்கிறேன். இல்ல நானே பத்திரமா வச்சுக்கிறேன். இரும்பு பாயில. ஹலோ. நான் ஒருத்தரை பார்க்க போறேன், என் கூட வர முடியுமா? யாரை பார்க்க போறீங்க? நீ நேர்ல வா, நான் சொல்றேன். அவனை கண்டுபிடிக்க ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. எங்க வரணும்னு சொல்லு. யார்கிட்ட கேட்க போற? இந்த ஏரியால இவர்கிட்ட கேட்டா எல்லாமே தெரியும்னு சொன்னாங்க. இதை போய் எப்படி அவங்ககிட்ட விசாரிக்கிறது? எனக்கு ராஜின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவகிட்ட எல்லாமே பேசிட்டேன். நீ வா.
நான் ராஜியோட ஃப்ரெண்டு. தம்பி யாருமா? என் ஃப்ரெண்டு தான் சார். வணக்கம் சார். நல்லா விசாரிச்சிட்டேன். நம்ம பசங்க திருடுவானுங்க, கொலை பண்ணுவானுங்க. மற்றபடி நல்ல பசங்கம்மா. இந்த ஏரியாவில் பொண்ணுங்க விஷயத்தில் மோசம்னா சில நாதாரிங்க இருக்கானுங்க. அந்த மெக்கானிக் சண்முகம், அந்த புரோக்கர் நாயி, ஆட்டோ குணா, இவனுங்க 3 பேரும் ஒரு டைப்பு தாம்மா. நான் சொன்னதா வெளியே தெரியாமல் பார்த்துக்கம்மா, அப்புறம் பிரச்சனை ஆகிடும். ராஜி நம்ம சொந்தக்கார பொண்ணு, அதனால தான் சொல்கிறேன். இனிமேல் நேரில் வர வேணாம், எதுவாக இருந்தாலும் ஃபோன்லேயே பேசு. பார்த்து போம்மா. நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் வீட்டுக்காரர் எப்படிங்க? வயசானவரா? எங்கள் அப்பா அவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனுக்கு வட்டியாக இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எப்படிங்க அவங்களால விதின்னு வாழ முடியுது? எப்படின்னா அவர் தான் என் புருஷன். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும்ல. இப்போ இருக்கிறதே நல்ல வாழ்க்கை தான். நீ முதல்ல கிளம்பு. நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சதுனால தான் சொல்கிறேன். இதுக்கு மேலே பேசாத. என்னங்க பொறுமையாக வாங்குறீங்க, வேண்டானா தூக்கிடுறீங்க. இப்போ என்ன பண்ணணுன்றதுக்கு? சாக்கல்ல புத்து பூ நல்லா இல்லைங்க. அந்த பூக்கு சாக்கடையை தான் பிடிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணுன்ற? தயவு செஞ்சு கிளம்புறியா? எனக்காக யாரும் பரிதாபப்பட தேவையில்லை. என்னை நல்லா யூஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நான் கிளம்பணும்ல. இனிமேல் நீ கூப்பிட்ட விட நான் வரமாட்டேன். சொல்லுப்பா. இங்கே மெக்கானிக் சண்முகம் யாருண்ணா? நான் தான்ப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணா. என்னப்பா பேச போகிற? வண்டி எதுனா வேலை பார்க்கணுமா? இல்லைண்ணா, எதனா பொண்ணு கிடைக்குமாண்ணா? ஏய் மற்ற யாரா நீ? அண்ணா கத்தாதண்ணா, எவ்வளோ காசுன்னு தரண்ணா? மொத்தா ஓடிடு. இருவருக்கு ஏதாவது பண்ணிட்டு போகிறேன். புரிஞ்சுக்கண்ணா, கல்யாணம் ஆகலண்ணா, ஒரே பொண்ணு நினைப்பா இருக்குண்ணா. டேய் நானே திருந்துட்டுண்டா. எனக்கே ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. இப்பெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தாலே என் புள்ள ஞாபகம் தான்டா வருது. புரிஞ்சுக்கண்ணா. ஏய் சொன்னா கேட்க மாட்டியா? என்னடா பார்த்து நேக்கிற? என்னடா ஆச்சு? சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிறான். என்னடா சொல்றேன்? பொம்பளை பிள்ளைய கேக்குது. நீ தானே நான் வேணும்னு சொன்னேன். இந்த வழியா போலாமே. அந்த வழியா போனா சுத்தி இப்படியே போயிடலாம். நிறுத்து. என்னாச்சு? சக்தி, இருட்டில் எங்க போறீங்க? உங்களை தான். இங்கதான். அன்னைக்கு எப்படி இங்க வந்தனே தெரியல. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தேன். இரும்பு பைப்ல ஓங்கி அடிச்சான். இந்த செவத்துலதான் என்னை தள்ளி விட்டு அடிச்சு
கீழே தள்ளி விட்டான். வாயெல்லாம் கட்டிட்டோம். என்னால கத்த கூட முடியல. நான் அழுத என் கண்ணீரோட ஈரம் கூட காஞ்சிருக்காது. நிலம், டாக்குமெண்ட், சுச்சி, ஓனரு, இதை தவிர வேற எதுவுமே எனக்கு கேட்கல. அவன் இங்கதான் நின்னான், நான் இங்கதான். அவன் காலை புடிச்சு கெஞ்சின தெரியுமா? இப்போ மட்டும் இல்லை, ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன்னை நல்லா பார்த்துப்பேன். நம்ம எங்கேயாவது போயிடலாம். உனக்காக எப்பயும் இருப்பேன். சும்மா சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லாதம்மா. சரக்கு அடிச்சா கொரோனா வராதான். அதெல்லாம் ஒரு நல்ல நாட்டு மருந்துமா. டெய்லி ஒன்று வாங்கிட்டாவன். யோ, நீ தினமும் குடிக்கிற காசை வீட்டில் கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமா வாழலாம். ஆரம்பிச்சிட்டியா? என்ன இப்ப? அதையும் உன்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? மா, நீ ஏன் சும்மா கத்தினே இருக்க? அந்த ஆள் தான் கத்தினே இருக்கானா, கூட சேர்ந்து நீயும் கத்திட்டே இருப்பியா? நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுது. எனக்கு நிறைய பணம் வரப்போகுது. என்னடா சொல்ற? மீசையை வரைஞ்சிட்டனால மட்டும் நீ பெரிய ஆள் இல்லை. ரொம்ப பேசாத. ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போடுவ. நாட்டில் வாழ்றதுக்கே பெரும்பாடாக இருக்கு. பணம் வரப்போகுது, மயிர் வரப்போகுதுன்னு. ஆத்தாளுக்கு மகனுக்கு வெட்டி கனவுன்னு குறைச்சல் இல்லை. ஓ, உள்ள ஏதாவது வேலை இருந்தா பாரு. போடி. அந்த பர்னால் எடுத்துருவா. நான் எடுத்து வச்சுக்கிறேன். வாய பாரு. அது கிடக்குது விடு. அண்ணி, வா ராணி. அத்தை, வா வா வா. வலிக்குட்டி வலிக்குட்டி, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி வா வா வா. மாமாக்கு என்ன வாங்கிட்டு வந்த? மாமாக்கு ஏதாவது சர்வீஸ் வாங்கிட்டு வந்தியா? ஒன்றும் வாங்கல. நல்லா இருக்கியா? நல்லா சரி, உட்காரு. ஸ்டவ்வை துடைக்கலாம். அவன் காலை புடிச்சு கெஞ்சின தெரியுமா? டேய், இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவனை கண்டுபிடிக்கணும் உனக்கு என்ன விதியா? உன் கஷ்டம் பார்க்கவே இன்னும் 4 பேர் வேணும். அந்த பொண்ணு அப்படி சொல்லி எப்படி உனக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வருது? நேற்று சுமதி அக்கா கால் பண்ணுச்சு. உனக்கு எப்படி காதல் வந்துச்சோ அப்படிதான் எனக்கும். மற்றவங்க எப்படி வேணா பார்க்கலாம், ஆனா நம்ம கண்ணுக்கு அவங்க அழகாவும் தேவதையும் வரமா வந்தானே தெரிறாங்க. எப்படி காதல் வந்துச்சுன்னு கேட்டா என்னடா சொல்றது? எனக்கு அவ தான், அவளுக்கு நான் தான் இருக்கணும். அது மட்டும்தான் வாழ்க்கை. அன்பு, பாசம், காதல், பணம், நிம்மதி என்ன எல்லாமே இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு மட்டும் ஏன்டா கடவுள் குறைப்பிலை கொடுத்த மாதிரி வாழ்க்கை கொடுத்துருக்கான்? நில்லுடா. ஃபோன் பண்ணா ஏன்டா எடுக்கல? இப்ப மட்டும் பேசி என்னங்க ஆக போகுது? டேய், நீ புரிஞ்சுப்பன்னு பார்த்தா ஏன்டா அதே பேசிட்டு இருக்க? நான் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப மோசமானதுங்க. நீங்கள் வந்த பிறகு தான் என் வாழ்க்கை அழகாச்சு. உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கு நினச்சது ஏன் தப்பா? சாரிங்க. இனிமே நீங்கள் இருக்க தேசி கூட நான் வரமாட்டேன். வரேன். என்னை எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ. நான் எல்லாத்தையும் மறக்கணும். அங்கே ஊமூச்சு மட்டும்தான் இருக்கணும். நிஜமாவா? மறுபடியும் என்னை தூக்கி எறிய மாட்டீங்களா? இல்லை. இப்போதாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு 25 லட்ச ரூபா பணம் கிடைக்க போகுது. அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். எங்கேயாவது யாருக்கு இடத்துக்கு போய் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம். ஓகே, வரேன். கண்டிப்பா வருவல? கண்டிப்பா வரேன். நம்பு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். சொல்லுப்பா. அம்பத்தூர் ஆட்டோ போகுமாண்ணா? போகலாம்ப்பா. 110 ரூபா ஆகும். அப்படியே டிராஃபிக்காக இருக்கு. ஒரு 10 ரூபா சேர்த்து கொடு.
சரிண்ணா போகலாம். உட்காருப்பா. சொல்லு சுஜி, சவாரி ஒன்று வந்திருக்கு, போயிட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சொல்லுப்பா. எத்தனை வருஷமா நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க? அது ஒரு 10 வருஷமா ஓட்டுனுங்கிறேன்ப்பா. இதே லைன் தான், ஐடி கம்பெனிலாம் இருக்கிறதுனால அப்படியே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. சரிண்ணா, கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. எதனா பொண்ணு கிடைக்குமாண்ணா? என்னப்பா வீட்டில் எதனா அலைன்ஸ் பார்க்குறாங்களா என்ன? அலையன்ஸ்லாம் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ரொம்ப நாளாக சிங்கிளாகவே இருக்கேண்ணா, அதான் ரொம்ப விரக்தியாக இருக்கு. என்ன சார் பார்க்க டிப்டாப்பாக இருக்கீங்க, உங்களுக்கா பொண்ணு கிடைக்கல? இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் செலவு பண்ணாலே போதுமே சார், காலை சுற்றி கிடப்பாளுங்க. அப்படி எதுவும் நடக்கலண்ணா, அதானே வெக்கத்தை விட்டு கேட்குறேன். உன் ஃபீலிங் புரியுது சார், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு தான் ஒரு கூட்டமே இருக்கு, அங்கே போய் ஆசையை தீர்த்துக்க வேண்டியதானே. அது ஓகேண்ணா, எனக்கு ஏதாவது தெரிஞ்சது இருந்தால் சொல்லுவேன்னு பார்த்தேன். சரி விட்டா பரவாயில்ல. இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படிலாம் கஷ்டப்பட்டு அவனை கண்டுபிடிக்கணும், உனக்கு என்ன விதியா? கத்த கூட முடியல. அந்த மெக்கானிக் சண்முகம், இப்பெல்லாம் பொண்ணுங்களை பார்த்தாலே என் புள்ள ஞாபகம் தான்டா வருது. அந்த புரோக்கர் நாய் ஆட்டோ குணா. இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் செலவு பண்ணாலே போதுமே சார், காலை சுற்றி கிடப்பாளுங்க. டாக்குமெண்ட் சுஜி. சொல்லு சுஜி, சவாரி ஒன்று வந்திருக்கு, போயிட்டு வந்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன். சுஜி. சொல்லு சுஜி. Hey, hey, hey! வேலைக்கு போறதே இல்லை. நீ இந்த பிள்ளைய வச்சு நான் என்னதான் கஷ்டப்பட போறேன்னு தெரியல. அதான பார்த்தேன், ஒன்றும் ஆரம்பிக்கல. ஆமா, என் கஷ்டத்தை நான் வேற எங்க போய் சொல்லுவேன்? வந்த வேலையை ஆரம்பிச்சா ஸ்டார்ட் பண்ணு. எங்க வீட்டுக்காரர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, உங்க அண்ணனுக்கு மெஸ்ஸையும் எழுதி வச்சு வீடியும் எழுதி வச்சாச்சுன்னு. நான் தான் அனாதையை கட்டிக்கிட்டேன்னு குடிக்கிற நேரம்லாம் சொல்லி காமிச்சிட்டே இருக்காரா நீ. சே, ஒரே எலி தொல்லப்பா, எப்ப பாரு எதையாவது குறிச்சிட்டே இருக்கு. ஏங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. சும்மா தான் இருக்கேன். இப்போ என்ன உனக்கு? நாங்கள் மட்டும் என்ன பங்களா கட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம்? இருந்ததே ஒரே மெஸ்ஸு, மீதி இருக்கிற வீடு மட்டும்தான். அதையும் கண்ணை உறுத்துதாத்தா? ஏண்டி நேற்று வச்ச சிக்கன் ஏதாவது இருக்கா? இதுல மயில் படம் போட்டிருக்கு பாரு ராஜா. இந்த நோட்டு அழகா இருக்கு, எனக்கு தெரியா? இந்த நோட்ல எடுக்க கூடாது, இது என்னோடது. அடிக்காதடா. இந்தா இது அவங்கிட்டே கூடு, அவனும் அவங்க அப்பா மாதிரி தான், அதெல்லாம் ஒன்றும் தரமாட்டான். ஏன் வள்ளி குட்டி அவன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வர? சும்மா உட்கார வேண்டியதானே? கூட பேசுவல்லி. அந்த பணத்துக்காக என்ன அடிச்சல, நான் பேச மாட்டேன். அதான் சாரி கேட்டேன்ல, நான் பேசேன் கூட. இனிமே நான் எப்பவுமே பேச மாட்டேன். ஈஸ்வல்லி, அதுக்கு பதிலா கண்ணாடி தாத்தா கடையில இருந்து உனக்கு சாக்லேட்டு நப்பாட்டி எல்லாம் வாங்கி தரட்டுமா? சிக்கா எனக்கு எதுவுமே வேணாம், போ, நான் போறேன்.
வலி இங்க பாரேன். வலி இந்தா. ராஜா மாமா நான் போயிட்டு வரேன். பாய். அவனை கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்ற? இதை சத்திக்கிட்டு சொல்லிட்டியா? இல்லடா, சொல்லவா வேணாமான்னு தெரில. இதை அவட்ட சொன்னா எப்படி எடுத்துக்க போறான்னு நினைச்சாலே பயமா இருக்குடா. சரி அப்பா அதை பாரு. நானும் ராஜா பணத்தை வாங்கிட்டு வந்துடுறோம். டேய் பார்த்துடா, அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுறாமா. சரிடா. ஏதோ ஒன்றா கால் பண்ணு. சரியா? நான் வேலையை முடிச்சு கூப்பிட்றேன். டேய் தம்பி வாடா போலாம். டேய் உன்னதான்டா, வாடா சேட்டை கூப்பிட்றாரு போலாம். எங்கண்ணா? டேய் என்னடா எங்கன்னு கேட்குற? மறந்துட்டியா? என்னண்ணா? டேய் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு தெரியுமா? டேய் இன்னைக்கு பணம் வரப்போகுதுடா. எந்த பணம்னா? எனக்கு எதுவுமே புரியல. டேய் நில்றா. நீ மயில் போட்டு காசு வச்சிருந்தியா? அதை எடுத்துட்டு சேட்டை கிட்ட போனோமா, அதை பார்த்துட்டு 25 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாரா? டேய் நல்லா ஞாபகப்படுத்தி பாடுறா. அப்படி எதுவும் நடக்கலையேண்ணா. டேய் விளையாடுறதுக்கு நேரம் இல்லடா, சொன்னா கேளுடா. ஹலோ ஹலோ, எங்க இருக்க? இங்க தாம்மா பணம் வாங்க வந்திருக்கேன். நான் சிவப்பு கலர் சாரி கட்டவா பச்சை கலர் சாரி கட்டவா? அட எதையாவது உடுத்திட்டு வாமா. ஏய் தம்பி, என் வாழ்க்கையா உங்ககிட்ட தானே இருக்கு. ப்ளீஸ்டா வாடா போலாம். எல்லா படத்தையும் நீயா வச்சுக்கோ, நீயா பார்த்து அண்ணனுக்கு ஏதாவது கொடு போதும். எந்த பணம்னா? பாக்கெட் வச்சுக்கடா. அண்ணா பேக்கெட்லாம் தொடாதீங்கண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய் சொன்னா கேளு, அவங்க வெயிட் பண்றாங்க, போலாம் வாடா. எங்கண்ணா? டேய் கூட வித்தாத காசை வாங்க மாட்டேன்டா. நான் விடுங்கண்ணா, யாராச்சும் காப்பாத்துங்க. ஐயோ மா நான் கிளம்புறேன். ஹலோ ஹலோ, எங்க இருக்க? ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். நீ பார்க்கணும்னு நினச்ச மிருகம் இங்கே தான் இருக்கு. எங்க? அது எங்கன்னு சொல்லு. நான் இப்பயும் கேட்குறேன், நீ அவனை பார்த்தே ஆகணுமா? எங்கன்னு சொல்லு. முடியலையே. யாரடா சாமி? இதுக்கு அப்புறம் தூக்க முடியாது. தம்பி அவன் நிற்கிறாங்கடா, சொன்னா கேளடா. பணத்தை கூடுறா. 25 பணத்தை வாங்கிட்டு வந்துடுறா. ப்ளீஸா கூடுறா. என்னண்ணா சொல்றீங்க? ப்ளீஸா. என்ன காசுண்ணா? டேய் ஓகே கலரா நினைச்சுக்கேன்டா. டேய் அந்த பணத்தில் அந்த மயில் படம் போட்டுருக்குமே, அந்த படம் தான்டா. மயில் படமா? ஐயோ சில மாதிரியே நிற்கிறானே. இதை மொத்தம் பாப்பா தெரியடா. உனக்கு கேட்டுக்கடா. நாயா குடா. சாரி 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 தம்பி, வலிக்குதா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. அந்த பணம் கொடுத்து குடுறா. அவங்க ரொம்ப நாளும் வெயிட் பண்ணாங்கடா, போயிடுவாங்கடா. குடுறா. ஐயோ போ. എത്ര നേരമായിടേ? വേഗം വാ, എനിക്ക് പോണം. சரிடா ஏன் பேசிட்டு இருக்கேன், வந்துடுறேன். വേഗം വാടേ. கேட்கலாம்டா. பணத்தை ரெடியா வச்சிருக்காங்க கூடா. எந்த பணம்னா? எனக்கு எதுவுமே புரியலண்ணா. ப்ளீஸ்டா. என் வாழ்க்கையே உங்க கையில இருக்கு. ப்ளீஸ்டா 25 லட்சம்டா, அதுல என்ன நான் கொண்டு வாங்கடா. ஐயோ அவன் வர வெயிட் பண்ணுவாங்களே, பணத்தோட வர சொன்ன என்ன பண்ணுவாங்க. தம்பி ப்ளீஸ்டா, இந்த கெஞ்சி கேட்கடா. பாரு மொய் கவர் கூட எடுத்து வந்துருக்கடா. பாரு இங்க பாரு, நீ பணத்தை கொடுத்தீங்கன்னா இதுல வச்சு கொடுத்துலாம்டா. சொன்னா கேளுடா. என்ன பண்ண சொல்றீங்க? பணத்தை வாங்குவோம்.
പൈസ ചെക്ക് ചെയ്ത് നോക്കടേ. சேட்டா நீ நானும் பக்கத்து ஸ்டேட்டு உன்னையே சந்தேகப்பட்டா நம்ம நாட்டையே சந்தேகப்பட்ட மாதிரி சேட்டா. അടിപൊളി. നോക്കി പോടേ. டேய் உன்னை பார்த்தேன் கொண்டுடா கண்ணே படாத. போ, நீ தானே பார்க்கணும்னு சொன்ன. என் பொறப்போட உச்ச வலி தான் நினைக்கிறேன். நினைச்ச மாதிரி படம் கிடைச்சிருச்சு. நான் ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். எடுத்துக்கோ, எல்லாம் உனக்குதான். இவன் ஜாலியா இருக்கலாம். நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. கூட போயிரு. ஏண்டி இந்த ஆம்லேட்டு வருமா வராதாடி? பதிலையும் காணா ஒன்னையும் காணா. வந்துட்டான் பாருடி பெரிய மனுஷன். அவனுக்கு கொண்டாது சோத்த போடு. யார்கிட்ட போய் நான் என்னத்த சொல்லுவேன்? ஏ காலைல இருந்து எங்க போய் தொலைஞ்ச? சாப்பிட்டு போக வேண்டியது தானே. சாப்பிடு. என்னடா? நான் தப்பான வீட்டுல பிறந்துட்டேனம்மா. என்ன ரசம் சொல்லிட்டேன்? நான் தப்பான வீட்டுல பிறந்துட்டேம்மா. ஐயோ என்ன வார்த்தை சொல். என்ன பேச்சுல பேசிட்ட? அப்படியெல்லாம் இல்லப்பா. ராசா சென்னைக்கே சாப்பாடு போட்டோம் எங்க அப்ப. கார்த்திகை மெஸ்னா ஒரு காலத்துல அண்ணன் பிரபாவா இருந்துச்சு. அப்படியாப்பட்ட என் பிள்ளைக்கு ஒரு வேளை சோறு போட முடியலடி. ராசா நீ கவலைப்படாத. நீ தப்பான வீட்டுல பொறுக்கல, தப்பான அப்பனுக்கு தான் பொறுத்துட்ட. ராசா
பணத்துக்காகவா உன் கூட வந்த? நீ இருக்கிற இடம் தான் எனக்கு உலகம். வா, நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம், போய் சந்தோஷமா வாழலாம். எதுவுமே தெரியாம அவன் என்ன இப்படி பண்ணிட்டான். எல்லாமே தெரிஞ்சு நான் தான் வேணும்னு நீ சொல்ற. எனக்கு நீ தான் வேணும். நீ தாண்டா எங்களுக்கு சாமி ராசா எல்லாமே. நீ நல்லா படி, நினைச்சதை பண்ணு. உனக்கு பின்னாடி அப்ப நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன்.